என்ன இறங்கனே எப்பாடா ஒரு வழியா இடம்னு வித்தாச்சுனே. ஆமாய்யா, நான் கூட நினைச்சேன் காசெல்லாம் கொடுப்பாங்களோ என்னவோன்னு. நானும் தாங்கண்ணே. ஐயோ இவங்களை நம்பி வேற இடத்த கொடுக்குறமே, காசை இது ஏமாத்திட்டாங்கன்னா வீட்டுல நான் இருந்த பாடு இல்லையேன்னு ஆயிப்போச்சு. எப்படியோ காசை தந்துட்டாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாய்யா சரிண்ணே, நான் போயிட்டு இந்த காசை கொண்டு போய் கொடுக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, 1 ரூபா காணாலும் அவன் முதுகிழமை முடிச்சு போடுவா என் பொட்டாட்டி. சரியா சரி பாரு. ஆமாண்ணே, நாங்க நகை எடுக்க போறோம், இடம் வாங்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தானே பண்ணும்போது தெரியும். நம்ம தான் மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் சொல்றோம். மற்றவங்க எல்லாம் பாரு, காசை வாங்கணும் கமுக்கமா போய் பறிக்கிறாங்க. நம்ம போய் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட போய் கொடுப்போம். ஆனா என்ன, இம்பிட்டு பணம் கொடுத்தாலும் நம்ம கை செலவுக்கு 10 ரூபா கேட்டாலும் தரமாட்டான். ஐயோ சின்னம்மா வேற இருக்கா, இப்ப என்ன பண்றது? ரசமா வந்துட்டீங்களா? அப்பா காசு வாங்கிட்டு வந்துட்டாரு போல இருக்கே. எங்க யாரையும் காணா வீட்டுல? அவங்க தோட்டத்துக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி வாங்க உள்ள வாங்க. காசு வந்துருச்சு, வந்ததை பிரிச்சு கொடுக்காம உள்ள அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காரு. விட்டு நின்று கேட்பம்மா. நம்ம அங்கே போய் நிற்கிறத மட்டும் இந்த கிளவி, சூனியக்கார கிளவி பக்கத்திலே இருந்து பார்த்துரும். அப்புறம் அவ்வளோதான், நம்மள இந்த வீட்டில் இருந்த பாடு இல்லை. எப்படியோ காசு வர நேரத்தில் சரியாக வந்துட்டோம். இல்லைன்னா என்ன பண்ணுறது? மொத்தத்தையும் அவள் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிருப்பா. எப்படியாவது நமக்கு உண்டான பங்கு வந்துச்சுன்னா விட்ட நகை மொத்தத்தையும் வாங்கிடணும். ஏய் பெண்ண சிரிச்சியாவா? நானே மனசு நொந்து போய் என் புருஷனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். நான் போய் சிரிக்கிறேனா? சிவம் சிரிப்பு சத்தமாய் தான் கேட்டுச்சு. நானே குலுங்கி அழுதுகிட்டு இருக்கேன், சிரிச்சேன்றீங்க. சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பாப்போம், அவனுக்கு ஃபோன் போடுவோம். காலையிலே இந்த எரும மாடுனால என்னைய ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டான். மனசே கஷ்டமா இருக்குது. போனை போட்டு எப்படியாவது பையன் மனசை மாத்திர வேண்டித்தான். வேலை செய்யும் போது போன்ல வரும். ஹலோ அம்மா, நீங்க தானா? என்னம்மா, என்ன விஷயம்? என்னடாப்பா, அம்மா மேல கோபம் போலையா இன்னும்? ஓமா, என்ன கோபம்? அதான் காலையில உன் பொண்டாட்டிய நான் தான் பேசுனேன்னு என் மேலதான் அம்பிட்டு கோவப்பட்டு போறேன். இவன் நான் எங்கம்மா உங்க மேல கோவப்பட்டேன்? ஆபீஸ் டைம்ல வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல போன் பண்ணி என்னம்மா நீங்க? பாத்தியா இப்ப கூட அம்மா நான் தான் உனக்கு போன் பண்ணி என்னப்பான்னு கேக்குறேன். இப்ப கூட உனக்கு நான் பாரமா இருக்கேன் தானே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறேன். ஷோ அம்மா, ஆபீஸ் டைம்லமா நீங்க பாட்டுக்கு என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா ஒரே நாள் அம்மாவை வெறுத்துட்டியா? இனிமே அம்மா முக்கியம் இல்லையா? சொல்லு சாமி, உன்னை நான் கஷ்டப்படுத்தல. நான் பாட்டுக்கு ஆசிரமம் எங்கிட்டாவது போயிடுறேன். அம்மா, உங்களை யாருமா பாரமா நினைச்சா? உங்களை யாருமா குறை சொன்னா? ஒன்னும் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா. உங்க அப்பா போனோடனே நானும் போயிருக்கணும். உன் மேல இந்த பாசத்தால இந்த உசிரவும் வச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு இன்னைக்கு நான் பாரமா இருக்கேன். மா, நீங்க எனக்கு ஒரு பாரமும் கிடையாதுமா. எனக்கு எல்லாமே நீங்க தான், சரிங்களா? காலையில என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க மறுபடியும் வரதட்சணை அது இதுன்னு பேசினா மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அவளால நம்ம 2 பேரும் மறுபடியும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கணும், உதவாங்கணும். அதனால தான் அந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொன்னேன். மற்றபடி நான் உங்களுக்கு எதுவும் தப்பா சொல்லலை, சரியா? சரிப்பா, சரி. மதியானம் உனக்கு என்ன சமைச்சு வைக்கட்டும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க ஒன்றும் சமைச்செல்லாம் கஷ்டப்பட வேணாம். சரி சாமி, ஏத்த விட்டு பையன்கிட்ட சொல்லி கறி எடுத்துட்டு வந்து பிரியாணி எதுவும் அவளை ஆக்க சொல்றேன். நீ வந்து நல்லா சாப்பிடணும் சாமி. உன் உடம்ப நினைச்சேதாயா நான் இப்படி போய்கிட்டு இருக்கேன். ஓடா தெரிஞ்சு. சரி, நான் வாரேன். நீங்க பிரியாணி ஆக்கி வைங்க, சரியா? இப்போ நான் ஃபோன் வைக்கவா? சரி சாமி, நீ பாரு. சரிம்மா, சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். வைக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் என் பையன் தோற, அவன் அப்படியெல்லாம் என் பேச்ச கேட்காம போக மாட்டான். முதல்ல இந்த குந்தானியை வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு ஆக வேண்டிய வேலைக்கு இப்பயே பிள்ளையார் சொல்லிய போட வேண்டியதான். எங்க பைய கொடுங்க. சும்மா தூக்கவே முடியல, சரியான கனமா இருக்கே. எல்லாமே 100 ரூபா நோட்டு, 10 லட்சம் ரூபா இருக்கு அதுல. ஐயோ எங்க எடுத்து எண்ணி பார்க்கவா? அதெல்லாம் நான் எண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 10 லட்சத்துல ஒரு 10,000 மட்டும் கம்மியா இருக்கு. 10,000 கம்மியா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? 10,000 என்ன பண்ணீங்க? அட, நான் ஒன்றும் பண்ணல. அங்கேயே ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி 10,000 பிடிச்சிருக்காங்க, சரியா? 1 ரூபா 2 ரூபா பரவாயில்ல, 10,000 ரூபா பிடிச்சிருக்காங்க. நீங்க சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? அதெல்லாம் கவர்மெண்ட்ல அப்படித்தான், அதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. இப்போ 10 லட்சத்தை வாங்கியாச்சு. இப்போதைக்கு வந்து காசு வாங்கினதோ சின்னவளுக்கும் தெரிய வேணாம், பெரியவளுக்கும் தெரிய வேணாம். முதல்ல சின்னவளை அனுப்பி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கையில காசை கொடுப்போம். ஏங்க என்னதான் இருந்தாலும் சின்னவளும் வந்துட்டா, இப்ப அவளுக்கு எதுவும் கொடுக்காம எப்படி?
ஷோ இப்போ என்ன பண்றது? எங்க பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் பவுனு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரியவளுக்கு 10 பவுன் ஏற்கனவே போட்டாச்சு. சின்னவளுக்கு இப்போ 20 பவுன் எடுத்துக்கிட்டு போயிட்டா. இப்போ தங்க விற்கிற விலைக்கு பார்த்தோம்னாலும் 5 பவுன் எடுத்தாலும் அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 லட்சம் என்னமோ தான் வரும். அப்போ அவளுக்கு 10 லட்சம் போது அவளுக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுத்துருவான். மிச்சத்தை இவளுக்கு கொடுப்பான். நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு அம்புட்டு பணத்தை கொடுத்துட்டு இவளுக்கு இம்புட்டு பணம் கொடுத்தீங்கன்னா அவ கேட்க மாட்டாளா? அவளுக்கு 20 பவுன் சரியா போயிடும் ஆளுக்கு. அப்புறம் மீதி 5 லட்சத்தை தூக்கி அப்படியே கொடுத்தோம்னா அது பிரச்சனையா போயிடும். சரி, அப்போ நீங்களே என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ முடிவு பண்ணுங்க. அவ்வளோத்தான். என்கிட்ட அதெல்லாம் கேட்கக்கூடாது. மொத்தத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே இங்கேன்னு வாங்கி வச்சிருக்க 1 ரூபா 2 ரூபா கடனை அடைச்சி விட்ருங்க. நம்ம போய் சும்மா அவங்ககிட்டலாம் போய் கையேந்தி நிற்கிறதா இருக்கு. அதை யோசிக்காம இருப்பானா? முதல்ல நம்ம சில்லற கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு 50,000 நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு மற்றதை பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆமாங்க, அப்படித்தான் பண்ணணும். ஏன்னா பையன் நம்பியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் இந்த தடவை பேசிட்டு போனான் பாரு, அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இடம் வித்தாலும் அவனுக்கு 10 ரூபா கொடுக்க கூடாதுன்னு. ஆமாங்க. என்னத்தை வெட்டி முறிச்சான்னு இவ இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கா பகல்லையே. அத்தை, என்னத்தை வெட்டி முறிச்சு கிழிச்சான்னு சொல்லி பகல்ல இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்க? இல்லத்த, காலையில் நேரமாக எழுந்திரிச்சல, அதான் கொஞ்சம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு படுத்தேன். தூங்கியே வீட்டை அழிச்சிருவீங்க போல இருக்கு, நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு. ஆமாம், நான் தூங்குவேன், நீ எல்லாம் தூங்கவே மாட்டேன். என்ன இல்லத்த, எதுவும் வேணுமான்னு கேட்டேன். போய் கறி எடுத்துட்டு வா. என் பையனுக்கு நல்ல வாய்க்கு ருசியா பிரியாணி ஆக்கி வை. அத்தை, இந்த நேரத்தில் வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே செய்யணும்னா மணி ஆயிடுமே அத்தை. மணி ஆயிடும் தான், அதுக்கு என்ன பண்றது? போ. அத்தை, நடந்து போயிட்டு வரத்துக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும் அத்தை. நீ என்னமோ பண்ணு, ஏதோ பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் பையன் வர்றதுக்குள்ள இந்த வீட்டுல பிரியாணி ஆயிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ வீட்டுல இந்த இருந்த பாடில்ல. சரிங்க அத்தை, இந்த உடனே போறேன். ஐயோ சாரி அத்தை, தெரியாம கால் பட்டுருச்சு. தெரிஞ்சு படிச்சா தெரியாம படிச்சான்னு எனக்கு தெரியும். போடி. சரிடி. என்னது டியா? சரிங்க அத்தைன்னு சொன்னேன். ஐயோ காலா இது இரும்பா, என்ன உதச்சு விட்டா அம்மா. என்னங்க உங்களை வீட்டில் தேடி காட்டில் தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தா இங்கே இருக்கீங்க, சாப்பிட கூட வராம. என்ன ஆச்சு? நான் சின்னவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் கோவம் வந்துருச்சா? எனக்கு மட்டும் என்ன அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்தோன்னு சந்தோஷமா படுறேன். எனக்கும் தான் வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த அப்பா அம்மாவும் தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னங்க ஆச்சு? எது பேசினாலும் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இனி என்ன ஆகணும்? அதான் இடம் முடிஞ்சு போச்சு. என்னங்க? ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. எங்க உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியலையேங்க. காசு வாங்கிட்டாரா என்ன? இல்லைங்க, ஆர்வமா அவரும் போனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. உங்களை வேற காணமா, நீங்க வேற காலையிலையும் சாப்பிடல, வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்துட்டீங்க. சரி, மத்தியானமும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? அதான் சரி அலைஞ்சு திரிஞ்சு உங்களை பார்க்கணும்னு நான் வந்துட்டேன். நமக்கு வாக்க விட்டது ஒன்னுத்துக்கும் சரியில்லை. என்னங்க? ஒன்றும் இல்லை. என்ன வர பணத்துல உன் தங்கச்சிக்கும் ஒரு பங்கா? பங்க கொடுக்க நான் விட்டுருவேனே? ஏங்க வயிற்றுல கொட்டிக்காதீங்க. அவளாம் ஒரு ஆளு, அவன் புருஷங்காரன் துரத்தினானா இவளும் வந்தானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவ சும்மாவே அவனை தூக்கி போட்டு அடிப்பா. அன்னைக்கு ஒரு நாள் தான் சொன்னாங்க புருஷனை நடுத்தெருவில் தள்ளி அவனை அந்த அளவுக்கு பேசி அடிச்சு துரத்தினான்னு. இன்னைக்கு இவ பேசுறாளா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நான்லாம் நம்பவே இல்லை. இவ காசுக்கு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் காசெல்லாம் கொடுக்க விட மாட்டேன். நான் கொடுக்க விட்டுருவேனா? நம்ம இவங்க குடும்பத்துக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவ அப்படியே சொகுசா வருவாளாமா, காசு ஆட்டை விட்டு போவாளாமா? விட்டுருவேனா நானு? நீ இப்படி பேசுற. உங்க அப்பா உங்க அம்மா தான் வந்து ஒரு கண்ணீர் விட்ட உடனே வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க சேர்த்தாங்கன்னா நான் காசு கொடுக்க விட்டுருவேனா? விட மாட்டேனே. சரி, என்னன்னு பாரு. கிடைச்சா தொழில் பண்ணி முன்னேறி 4 பேர் மாதிரி மதிக்கிற மாதிரி உன்னையும் வச்சு வாழணும்னு நினைச்சேன். இப்பதான் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு. எப்பயும் போல உன் புருஷன் ஊதாரி. காலம் முழுக்க நம்ம இப்படிதான் கஞ்சி குடிக்கணும்னு எழுதியிருக்கோம். என்னவோ அவங்களும் பரவாயில்ல, தொழிலா சேஃப்டி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் கொடுக்க விட மாட்டேங்க. வீட்டோட மூத்த வாரிசுனா அப்படி கொடுக்க விட்டுருவேனா நானு? காசை வாங்கிட்டு வரேன்னு போன ஆளு இன்ன வரைக்கும் வீடு வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. பதட்டமா பயமா இருக்கு. இடத்த கொடுக்காதையான்னு சொன்னா கேட்கவும் மாட்டிக்கிறது. காசு வருது கொடுப்போம், காசு வருது கொடுப்போம்னு. ஐயோ பயமா இருக்கே. அமுதா ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். காசு இங்கேயே வச்சுட்டு நம்ம உள்ள போய் காசு கொடுக்கலன்னு சொல்லுவோம். அவ என்ன பண்றான்னு பாப்போம். காசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, காட்டோட பத்திரம் காடும் கிடைச்சிருச்சுன்னா போதுமே. இங்கதான் இருக்கியா? இப்போ எப்படி நடிப்ப போறேன்னு பாரு. அமுதா, என்னையா வந்துட்டியா? காசு வாங்கிட்டியா? அமுதா, அது வந்து அதான்
வந்துட்டியே என்ன அமுதா காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி போட்டாங்க அமுதா. என்னது காசு கொடுக்குறேன்னு ஏமாத்தி போட்டாங்களா? நம்மள மட்டும் தானே இல்ல எல்லாத்தையுமா? எல்லாரும் வாங்கிட்டாங்க அமுதா. நான் லேட்டா போனேன்ல அதனால எனக்கு இல்லன்ட்டாங்க அமுதா. யோ எரும மாடு, எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னேன் நேரமா போ நேரமா போன்னு. இப்ப வீட்டு பத்திரத்தையும் அங்க கொண்டு போய் வச்சுட்டு உன்னையெல்லாம் இரு அந்த அந்த சட்டியை எடுத்துட்டு வந்து தலையில போட்டு உடைக்கிறேன். அடியே அடியே அப்படி எல்லாம் பண்ணிடாதடி. நீ பண்ணுன வேலைக்கு உன்னைய ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. காசை வாங்கிட்டு தடி வந்து விட்டு 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 கழுத்து வலிக்குது கழுத்து வலிக்குது. ஏபாரு பொய் சொல்றியா உண்மையை சொல்றியா? அட பொய்யலாம் இல்லடி உண்மை தடி. உள்ள பைய வச்சிருக்கேன் வா. போ வானே. இதுல விளையாடணுன்ற விவசாயே இல்ல இந்த ஆளுக்கு. பாத்தியா எப்படி? யோ நெசமாயா? இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா? நெசமா தான். நான் கூட உன்னைய முட்டாளுன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா அறிவாளின்னு நீ என்னைக்கு நினைச்சிருக்க? அறிவாளின்னு நீ என்னைக்கு நினைச்சிருக்க? பார்த்தல அன்னைக்கு அந்த இடத்த வாங்கும்போது வெறும் 2 லட்சத்துக்கு வாங்கணும். இன்னைக்கு பாரு அதனோட மதிப்பு 10 லட்சம் ரூபா. எப்படி உன் மாமன்? இன்னும் ஒரு 10 வருஷம் விட்டுதான்னு வச்சுக்க 50 லட்சம் கூட வந்திருக்கும். எங்க நீ அவசரப்பட்டுட்ட? அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல உனக்கு கழுத்துக்கு காதுக்கு கைக்கு மூக்குக்கு வாய்க்குன்னு எல்லாத்துக்கும் தங்கத்தா போட்டு இறக்க போறேன். வா நகை கடைக்கு போவோம். எதுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்னைய எவனா கடத்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போறதுக்கா? கம்முனு இரியா. நகையில எல்லாம் ஒன்றும் போட வேணாம். இடத்த ஒன்று வாங்கி போடுவோம். ஏய் நான் உனக்கு நகையை வாங்கி போடணும்னு இருக்கேன். எல்லா விசேஷத்துக்கு போகும்போது நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்த நகை வாங்கி கொடுத்தியா அப்படி இப்படின்னு பேசுவ. எங்க போறதா இருந்தாலும் இந்த கவரிங்க மாட்டிக்கிட்டு போறேன்னு வாழ்னு கத்துவ. இனி கையில காசு இருக்கு அதனால போய் உனக்கு நகை எடுப்போம் வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா. சும்மா அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு. நம்ம என்ன பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோம், பையனை பெற்று வச்சிருக்கோம். அவனுக்கு என்ன நகையா போட முடியும்? இடத்த வாங்கி போடுவோம். அட நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பையனுக்கு இடத்தையே வாங்கி போடுவோம். இதே நகையா இருந்தால் செய்குழி சேதாரம்னு நமக்கு அது நஷ்டம். இதுனா ஒரு நஷ்டமும் கிடையாது. சரி ரைட்டு விடு. உன் விருப்பம் எதுவோ அதைப்படி பண்ணு. காசை கொடுத்துட்டேன். இனி நீயாச்சு உன் காசாச்சு. ஆனா எனக்கு மட்டும் இப்போ ஒரு 500 ரூபா கொடு. 500 ரூபாய் எதுக்கு? இம்புட்டு ரூபா சம்பாதிச்சிருக்கேல்ல மாமனுக்கு ஒரு 500 ரூபா எடுத்து செலவு பண்ணாதானே திருப்தியா இருக்கும். 500 ரூபா கண்ணை மூடு தாரேன். நீ கண்ணை மூடுனா என்ன தருவன்னு தெரியும். அதனால தான் ஆல்ரெடி அதுல இருந்து 500 ரூபாய் ஆட்டையா போட்டுட்டேன். ஏய் படுபாவி 500 ரூபா காசை ஆட்டையை போட்டுவிட்டு என்ன நவுசா கேட்குறான் பாரு. அந்த ஆளெல்லாம் என்னத்தை பண்ணுறதுனே தெரியலை. எப்படியோ கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி போட்டதுக்கு இன்னைக்கு எப்படியோ பிரயோஜனமாக போச்சு.